அஸ்வத் மாரிமுத்து இயக்கத்தில் பிரதீப் ரங்கநாதன் நடிப்பில் ரிலீஸ் ஆன படம் தான் டிராகன். இந்த படத்தை ஏஜிஎஸ் நிறுவனம் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாங்க. முக்கியமாக இந்த படம் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆனதுலேருந்து தற்போது வரைக்கும் வசூல் மழை பொழிஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும். முக்கியமாக தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா போன்ற மாநிலங்களையும் இந்த படத்துக்கு வரவேற்பு ரொம்ப சூப்பராக இருக்கு. ஸோ இதனாலேயே இந்த படத்துடைய வசூல் ரொம்ப சூப்பராக வந்துட்டு இருக்கு. ஸோ இந்த படம் முழுவதும் 7 நாட்களில் எவ்வளோ வசூல் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம தமிழ்நாட்டில் இந்த படத்துக்கு 7வது நாள் 2,50 லட்சம் ரூபாயும் 7 நாட்களில் மொத்தமாக 39,18 லட்சம் ரூபாயும் வசூல் கிடைச்சிருக்கு. கேரளாவில் 7வது நாளில் 3 லட்சம் ரூபாயும் 7 நாட்களில் மொத்தமாக 1 கோடி ரூபாயும் வசூல் கிடைச்சிருக்கு. கர்நாடகாவில் 7வது நாளில் 33 லட்சம் ரூபாயும் 7 நாட்களில் மொத்தமாக 5,20 லட்சம் ரூபாயும் வசூல் கிடைச்சிருக்கு. ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் இந்த படத்துக்கு 7வது நாள் 50 லட்சம் ரூபாயும் 7 நாட்களில் மொத்தமாக 10,67 லட்சம் ரூபாயும் வசூல் கிடைச்சிருக்கு. ரெஸ்ட் ஆஃப் இந்தியாவில் 7வது நாளில் 1 லட்சம் ரூபாயும் 7 நாட்களில் மொத்தமாக 50 லட்சம் ரூபாயும் வசூல் கிடைச்சிருக்கு. ஓவர்சீஸ் அதாவது வெளிநாடுகளில் 7வது நாளில் 82 லட்சம் ரூபாயும் 7 நாட்களில் மொத்தமாக 23,80 லட்சம் ரூபாயும் வசூல் கிடைச்சிருக்கு. ஸோ வேர்ல்டு வைடாக டிராகன் படம் 7வது நாளில் 4,19 லட்சம் ரூபாயும் 7 நாட்களில் மொத்தமாக 80,35 லட்சம் ரூபாய் கிட்ட வசூல் கிடைச்சிருக்கு. ஸோ இன்னும் ஒரு 5லேருந்து 7 நாளுக்குள்ளே இந்த படம் கண்டிப்பாக 100 கோடி வசூல் தாண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. வெறும் 30 கோடி பட்ஜெட்டில் உருவான இந்த படம் தற்போது கூடிய விரைவில் 100 கோடியை எட்ட போகுது. ஸோ நீங்கள் எல்லாம் டிராகன் படம் பார்த்தீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படின்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.